மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான அனைத்து ஆண்களுக்கும் ஒரே தீர்வு. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம். 100% இயற்கை வயகரா, 100% ஹலாலான முறையிலும் தயாரிக்கப்படுகிறது. எவ்வித கலப்படமும் கிடையாது, பக்க விளைவும் கிடையாது. ஆர்டர் செய்தாலே போதும், உங்கள் இல்லம் தேடி வந்து சேரும். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். சீமானால் இறக்கி விடப்பட்ட முஸ்லிம் பேச்சாளர்கள் இதெல்லாம் ஒரு பதவி படுத்துற பாடுங்க. ஒரு வேட்பாளரா ஒரு போஸ்டிங் கொடுத்துட்டாரு, 4 மேடையில ஏறி எங்களை பேச விட்டுட்டாரு. வேட்பாளரை நிக்க வச்சா ஜெயிக்க போறது இல்ல. ஓடாத வண்டிக்கு எதுக்கு 9 சக்கரம்? வேட்பாளர் நிக்க வச்சா ஜெயிக்க போறது இல்ல. எதுக்குன்னா இப்ப சீமான் எதுக்காக நம்மள வேட்பாளரை நிப்பாட்டுறாரு, எதுக்காக நம்மள மேடை ஏத்துறாரு, இந்த புரிதல் கூட அவங்களுக்கு இல்ல. எனக்கு ஒரு வேட்பாளர் ஒரு போஸ்ட் கொடுத்துட்டாங்களே, அதனால வேகமா இப்ப பெரியாருக்கு எதிரா, பெரியார தரக்குறைவா, அசிங்கமான கருத்துக்கள்ல இன்னைக்கு இந்த முஸ்லீம் பேர் கொண்ட சில பேர் இன்னைக்கு பேசிக்கிட்டு அலையறாங்க. சீமான் இந்த முஸ்லீம் வேட்பாளர்களை யாருக்கு எதிராக களத்துல இறக்கி இருக்கிறாரு? பேராசிரியர் ஜவாஹிருல்லாவுக்கு எதிராக ஒரு முஸ்லீம் வேட்பாளர், அண்ணன் ஆலூர் ஷானவாஸுக்கு எதிராக ஒரு முஸ்லீம் வேட்பாளர்கள். அப்போ முஸ்லிம்களுடைய வாக்குகளை சிதறடிக்கிறதுக்காக, முஸ்லிம்கள் ஏதோ பெரியாருக்கு எதிரின்னு காட்டுறதுக்காக இன்னைக்கு இப்பேற்பட்ட சித்து விளையாட்டுகளை இன்னைக்கு சீமான் விளையாண்டுகிட்டு இருக்கிறாரு. இதுல நம்ம ஒவ்வொன்றா வருவோமே. ஃபர்ஸ்ட் அந்த மேடை பேச்சுல தாரிகான்னு சொல்லக்கூடிய ஒரு பெண் ஒருத்தவங்க பேசுறாங்க. பெரியாரை பத்தி ரொம்ப கேவலமா, பெரியார் ஒரு ஈர வெங்காயம், பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தாரு, பெரியாரோட மனைவியை தரக்குறைவா பேசுறது, இப்படி அவங்களுடைய பேச்சு முழுக்கவே பெரியார் அவ்வளவு தரக்குறைவா பேசி இதுல நபிகள் நாயகத்தை உள்ள இடத்துல அவங்க கம்பாரிசன் காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இது எங்க இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, சீமான் சமீபத்துல ஒரு RSS உடைய மேடையில, ஏன்னா தான் ஒரு RSS உடைய அபிமானி, RSS உடைய அடிமை அப்படிங்கிற அந்த விசுவாசத்தை காட்டுறதுக்காக அந்த RSS மேடையில போய் பாரதியாரை பத்தி அந்த மேடையில பேச போனாரு. எங்க இருந்து நம்ம தனியா RSS உடைய மேடைக்கு போனா பொதுமக்கள் போட்டு பொழந்து எடுத்துருவாங்களே அப்படிங்கிறதுக்காக அதை ஃபுல்ஃபில் பண்ணி ஆகணும் இல்லையா? ஏன்னா வழக்கமா இடும்போன கார்த்தியோ சாட்டை துரைமுருகனையோ கூட்டு போனா இது ஒரு மாதிரி போயிடும், நம்ம RSS உடைய அடியாளுங்கிறத தெரிஞ்சுங்கிறதுக்காக கூட 4 முஸ்லீம் பசங்களை கூட்டு போயிட்டாரு. ஹிஜாபு போட்ட முஸ்லீம் பெண்கள், முஸ்லீம் பேர் வச்சிருக்கக்கூடிய பசங்க, இவங்க எல்லாரையுமே கூட்டு போயிட்டு அதை ஃபுல்ஃபில் பண்ணக்கூடிய அந்த ஒரு வேலையில போயிட்டாரு. அந்த இடத்துல போயிட்டு நீங்க நான் ஆரிய கடப்பாறையை கொண்டு, பிராமண கடப்பாறையை கொண்டு நான் திராவிடத்தை இடிக்க போறேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல தன்னுடைய RSS உடைய விசுவாச சீமான் காட்டினார் இல்லையா? அதை தொடர்ந்து அங்கிருந்து வரக்கூடிய செய்திகள் எல்லாமே அந்த முஸ்லிம் பெயர் கொண்ட, முஸ்லிம் ஹிஜாபு போட்டிருக்க இந்த பெண்களை வச்சு பெரியாருக்கு எதிராக இன்னைக்கு பேச விட்டுட்டு இருக்காரு. அந்த RSS மீட்டிங் முடிஞ்சோடனே சீமான் வந்து திருச்சியில ஒரு பிரஸ் மீட் கொடுக்குறாரு. அது சம்பந்தமான பிரஸ் மீட் கொடுக்கும்போது அந்த டைம்லயே பக்கத்துல 2 முஸ்லீம் பசங்களை கூட வச்சிட்டு இருக்காரு. அந்த கூட இருக்கக்கூடிய அந்த இஸ்லாமிய பசங்க கொஞ்சம் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். சீமானுடைய பிரஸ் மீட் ஸ்ட்ராட்டஜின்னு ஒண்ணு வச்சிருக்காரு. அது ஒன்னும் உங்க யாருக்குமே புரியல. சீமான் மேல விஜயலட்சுமி எப்பெல்லாம் புகார் கொடுக்குறாங்களோ, அது எப்பெல்லாம் ஒரு பெரிய சர்ச்சைக்குரிய விஷயமா மாறுதோ, சீமான் பேட்டி கொடுக்கும் போது அவரை சுத்தி பெண்கள் அதிகமா வச்சிருப்பாரு. நாங்க பெண்கள் விஷயத்துல ரொம்ப நல்லவன் நடந்துப்பாரு, எல்லா பொண்ணுங்களுக்கு சீமான் அண்ணா அப்படின்னு காட்டுறதுக்காக அந்த டைம்ல பிரஸ் மீட் கொடுத்தா கூட பெண்களை வச்சுப்பாரு. இந்த இடத்துல RSS விஷயத்துல சீமான் அடிபட்டு போகும்போது கூட 2 ஹிஜாபு போட்ட பெண்கள், இது முஸ்லீம் பேர் கொண்ட பசங்களை கூட வச்சுக்கிட்டு அதை ஒரு இதெல்லாம் வந்து சீமான் ஒரு ஸ்ட்ராட்டஜியாவே இன்னைக்கு வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. இது தெரியாம அந்த பசங்களை சீமான் ஐயோ எங்களுக்கு அவருக்கு நிகராக அண்ணா எங்களை கூட்டு போய் உட்கார வச்சாருன்னு சொல்லி அவங்களுக்கு பெருமை வேற. மேய்க்கிறது எருமை, இதுல உங்களுக்கு பெருமையா அப்படிங்கிற மாதிரிதான் இந்த கதை இருந்துட்டு இருக்குது. இல்ல நம்ம கேட்கறது ஒன்னே ஒண்ணுதான். சீமான் வந்து RSS மேடையில போய் நான் பாரதியார் புகழ் பாடுறதுக்கு தான் அங்க போனேன் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து சொல்றாரு. எப்போ பாரதியார் பெருமை பேசுறதுக்கு வேற இடமே இல்லையா? அது என்ன RSS மேடையில போய் பாரதியார் பெருமை பேசணும்? ஏன் RSS யாருன்னு சீமானுக்கு தெரியாதா? RSS ஒரு மதவெறுப்பு கொண்டு சித்தாந்தம் கொண்ட ஒரு அமைப்பு. இங்க நாட்டுல இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடாது, கிறிஸ்தவர்கள் இருக்கக்கூடாது, இது முழுமையான இந்து ராஷ்டிரமா உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி பாடுபடக்கூடிய ஒரு அமைப்பு. வாயை திறந்தாலே இஸ்லாமிய வெறுப்பு, லவ் ஜிஹாது, கிறிஸ்தவர்களுக்கு எதிரான தாக்குதல், இப்படி நடத்தக்கூடிய அப்படி சித்தாந்தம் கொண்ட ஒரு அமைப்புல தான் போய் இவரு பாரதியாரோட புகழ் பேசுவாரு. அதுவும் அந்த மேடையில வெறும் அந்த பார்ப்பனர்களுக்கு ஆதரவா, RSSக்கு ஆதரவா பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் திருச்சியில வந்து பிரஸ் மீட் கொடுக்குறாரு. இந்த முஸ்லீம் பசங்களை கூட வச்சுக்கிட்டு திருச்சியில வந்து பிரஸ் மீட் கொடுத்துக்கிட்டு சிவன் இந்து கிடையாது, சிவன் இந்துன்னு சொல்லி என்கிட்ட யாராவது விவாதம் செய்ய சொல்லு அப்படிங்கிறது. இதை நீ பேசுறதா நீ RSS மேடையில பேசிருக்கணும் இல்லையா? சிவனுக்கும் இந்து மதத்திற்கும் தொடர்பு இல்ல, சிவன் ஒரு தமிழன் அப்படின்னு சொல்லி நீ அந்த மேடையில பேசியிருந்தா நீ யோகியவான். ஆனா அங்க அதை பத்தி எதையுமே பேசாம அங்க நான் பார்ப்பன கடப்பாறையை கொண்டு திராவிடத்தை இடிப்பேன் அப்படின்னு பேசிட்டு 300 கிலோமீட்டர் தள்ளி திருச்சியில வந்துட்டு இங்க வந்து சிவன் வந்து தமிழன் கிடையாது, சிவனுக்கு இந்து மதத்துக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி ஊரை ஏமாத்தக்கூடிய ஒரு வேலையில தான் சீமான் ஈடுபட்டு இருக்காரு. ஓகே, இப்ப அந்த தாரிகான்னு சொல்லக்கூடிய ஒரு பெண் பெரியாரை பத்தி பேசின விஷயத்துக்கு வருவோமே. பெரியார் ஒரு ஈர வெங்காயம், பெரியார் வந்து ஒரு பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தாரு, பெரியாரோட மனைவி நாகம்மையை பத்தி இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது அவங்க ஒரு பிரஸ் மீட் ஒண்ணு கொடுக்கும் போதுமே ஒரு இன்டர்வியூல சொல்றாங்க, பெரியார் வந்து கடவுள் இல்லை, கடவுள் இல்லை, கடவுள் இல்லவே இல்லை, கடவுளை கற்பித்தவன் முட்டாள், கடவுளை பரப்பியவன் அயோக்கியன் அப்படின்னு சொல்லி பெரியார் பேசியிருக்கிறாரு.
அப்ப எனக்கு மார்க்கத்தை பரப்பியது, எனக்கு மார்க்கத்தை கற்பித்தது எங்க மார்க்க தலைவர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு மார்க்கத்தை கற்பிச்சாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய இஸ்லாமிய கட்சி தலைவர்கள் மார்க்க தலைவர் கிடையாது, முகமது நபி தான் எங்களுக்கு மார்க்கத்தை கற்பிச்ச இஸ்லாமிய தலைவர், மார்க்க தலைவர். அதனால அந்த அவரு எங்களுக்கு மார்க்கத்தை கற்பிச்சாருன்னா அப்ப அவரே இந்த பெரியார் அயோக்கியன்னு சொல்றாரு பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போட்டு சீமானுடைய அழுகு மூட்டை ஆம மூட்டை கதையெல்லாம் இந்த அம்மா இன்னைக்கு பேசிட்டு அலையுது. அதுல அந்த பேச்சோட இடையிலேயே ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க பாருங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய இஸ்லாமிய தலைவர்கள், இஸ்லாமிய கட்சி தலைவர்கள்லாம் மார்க்க தலைவர்கள் இல்ல அப்படின்ட்டு. அப்ப எந்த அளவுக்கு இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய தலைவர்கள் மேல, இஸ்லாமிய கட்சி தலைவர்கள் மேல எந்த அளவுக்கு இந்த கூட்டத்தவருக்கு காண்டு இருக்குது அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கா? சரி, இப்போ வருவோம். இப்ப பெரியார் கடவுள் இல்லை, கடவுளை கற்பித்தவன் அயோக்கியன், கடவுளை கற்பித்தவன் முட்டாள் அப்படின்னு சொன்னாரு. இது யாரை பார்த்து சொன்னாரு? நபிகள் நாயகத்தை பார்த்தா பெரியார் சொன்னாரு? பெரியார் ஏன் இந்த வார்த்தையை சொன்னார்னா, கடவுளை மற மனிதனை நினை அப்படின்ற கருத்தியில சொன்னாரு. அதாவது இங்க கடவுளை நினைக்கிறேன் அப்படின்ற பேர்ல மனிதனை பார்க்காம, இந்த சக மனிதன் தொட்டா திட்டு, சக மனிதன் பட்டா திட்டு, இவன் சக மனிதனுக்கு சாப்பாடு, வயிற்றுக்கு சாப்பாடு, பசிக்கு சாப்பாடு இல்லாமலும் சிலைக்கு கொண்டு போய் பாலை போய் ஊத்திக்கிட்டு இருக்கிறானே, இப்பேற்பட்ட விஷயங்கள் வச்சு ஒரு கடவுளை ஒருத்தன் கற்பிச்சான் அப்படின்னா அந்த கடவுள் இல்லவே இல்லை, கடவுளை கற்பித்தவன் காட்டுமிராண்டி, கடவுளை பரப்பியவன் அயோக்கியன் அப்படின்னு சொல்லி சக மனுஷனை பார்க்காம கடவுள் பேர்ல சக மனுஷன் நீ ஓரங்கட்டல, இது அயோக்கியத்தனம் சொல்லி பெரியார் சொல்லிட்டு இருக்கிறாரு. இதுதானப்ப இஸ்லாமும் சொல்லுது. உன் அண்டை வீட்டார் பசித்திருக்க நீ மட்டும் வயிறார உண்பவன் உண்மையான முஸ்லீம் கிடையாது. உன் பக்கத்து வீட்டுக்காரன் பசியா இருக்கிறான், ஆனா நீ மட்டும் வயிறார சாப்பிடறனா நீ ஒரு உண்மையான முஸ்லீமே கிடையாது சொல்லி நபிகள் நாயகம் அதுக்கு முன்னாடியே சொல்லி இருக்கிறாங்களே. அப்ப இந்த விஷயத்தை வச்சுக்கிட்டு பெரியார் எந்த கருத்துக்காக சொன்னாரோ அதெல்லாம் குறிப்பிடாம பெரியார் இப்படி பேசிட்டாரு, இது நபிகள் நாயகத்தை குறிப்பிடுது அப்படின்னு சொல்லி எவ்வளவு ஒரு வன்மமான பேச்சு இந்த இடத்துல பேசிக்கிட்டு, அதாவது மக்களை முட்டாளாக பாக்குறாங்களாம். முதல்ல இந்த முட்டாள் கூட்டம் மக்களை முட்டாளாக்குறதுக்காக ட்ரை பண்ணுது. ஆனா பெரியார் இஸ்லாத்திற்கு ஆதரவா எப்படி பேசியிருக்கிறாரு? இஸ்லாம் இன இழிவு, நீங்க இஸ்லாம் மட்டுமே நன்மருந்து அப்படின்னு சொல்லி பெரியார் எந்த இடத்துல நின்று பேசினாரு? 1947ல திருச்சியில பெரியார் பேசுறாரு. பொன்மலைன்னு நினைக்கிறேன் அந்த இடம். அந்த மேடையில பெரியார் பேசுற அந்த உரைங்கிறது அவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு உரை. அந்த உரை தான் பிற்காலத்துல இன இழிவு நீங்க இஸ்லாம் ஒன்றே நன்மருந்து அப்படின்னு புத்தகமா வர்றதுக்கு அந்த உரை தான் அவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு காரணம். பொதுக்கூட்டத்துல பெரியார் பேசுறாரு. அதுக்கப்புறம் வைக்கம் போராட்டத்துல கோயில் நுழைவு போராட்டம் செய்யும் போது இந்த சாதிய இழிவுக்கு, இந்த சாதிய தீண்டாமைக்கு இதுக்கு ஒரே தீர்வு நீங்க இஸ்லாத்தை ஏற்கணும் அப்படின்னு சொல்லி பெரியார் சொல்றாரு. அந்த சொன்ன உடனே அந்த நேரத்துல 52 பேர் இஸ்லாத்தை ஏத்துட்டாங்க. அதுக்கடுத்து பெரியார் பல்வேறு மேடைகள்ல இஸ்லாத்தை பத்தி, நீ இஸ்லாத்தை ஏத்துட்டாதான் உனக்கு தீண்டாமை ஒழியும், நீ 5 மணிக்கு இஸ்லாத்தை ஏத்த 5:05க்கு உன்னை விட்டு தீண்டாமை ஒழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி இந்த இஸ்லாத்தோட சிறப்பு பல இடங்கள்ல பேசுறதால கிட்டத்தட்ட 7000க்கு மேற்பட்டோர் பெரியாரோட முன்னாடி இஸ்லாத்தை ஏத்துக்கிட்ட சம்பவம் இந்த தமிழ்நாட்டுல நடந்தது. பெரியார் நபிகள் நாயகத்துக்கு எந்த அளவுக்கு மதிப்பு கொடுத்தாருன்னா, ஒவ்வொரு மீலாது மேடைகளிலுமே பெரியார் சிறப்பு பேச்சாளர் அங்க பேசுவாரு. முகமது நபி மேல எனக்கு மிகப்பெரிய ஒரு மதிப்பு இருக்கு, ஏன்னா அவர் மூட நம்பிக்கையை ஒழிச்சாரு, அவர் ஒருபோதும் தன்னை கடவுள்னு சொன்னதே கிடையாது, தன்னோட காலில் விழுவுறதை தடுத்திருக்கிறாரு, தான் தான் கடைசி தூதர்னு சொல்லி ஒட்டுமொத்த மூட நம்பிக்கைக்கு மூட்டை கட்டி வச்சிருக்கிறாரு, அதனால அவர் மேல எனக்கு மிகப்பெரிய மதிப்பு இருக்குது. இந்த தீண்டாமை இன இழிவு நீங்கணும்னா இஸ்லாம் மட்டும்தான் நன்மருந்து. திராவிடஸ்தான் ஒரு திராவிட நாடு உருவானா அதுல மதத்துக்கு இடம் இல்ல, அப்படி ஒரு மதம் இருக்குமேனால் இஸ்லாத்துக்கு இருக்க நான் அனுமதி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி இந்த அளவுக்கு இஸ்லாத்தை பத்தியும் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தியும் பெரியார் இந்த அளவுக்கு சொல்லி இருக்கும் போது, பெரியார் தீண்டாமை குறித்து பேசின ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு அது நபிகள் நாயகத்தை குறிக்குதுன்னு சொல்லி பேசுறாங்கன்னா, அப்ப இந்த கூட்டம் தற்கொலை கூட்டமா இல்ல இந்த கூட்டம் தற்கொலைகளை உருவாக்குறதுக்காக முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறா அப்படிங்கறத இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். அதனால இந்த இடத்துல 2 முஸ்லீம் ஹிஜாபு போட்ட பெண்களையோ முஸ்லீம் பெயர் கொண்ட பசங்களை பேச வச்சிடறதால இஸ்லாமியர்கள் ஒண்ணு இந்த பேச்செல்லாம் 4 பேச்சை கட்டிட்டுலாம் அப்படி சீமான் பின்னாடி யாரும் போயிருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு கூட்டம் வரும்னு தெரிஞ்சுதான் பழனி பாபா அன்னைக்கு புரட்சியான கருத்துக்களை பேசியிருக்கிறாரு. பழனி பாபா ரொம்ப தெளிவான ஒரு வார்த்தையை, காலத்துக்கு நிக்கக்கூடிய ஒரு வார்த்தையை பேசிட்டு இருக்காரு. எவன் ஒருத்தன் பெரியாரை ஏற்கலையோ, எவன் ஒருத்தன் அம்பேத்கரை ஏற்கலையோ அவனை நம்பாத, எவன் ஒருத்தன் பெரியாரையோ அம்பேத்கரை ஏற்காம இருக்கிறானோ அவன் உனக்கு பெரிய ஆபத்தா நிப்பான் அப்படின்னு சொல்லி புரட்சியாளர் பழனி பாபா ரொம்ப அழகான ஒரு கருத்தை சொல்லி இருக்கிறாரு. பெரியாருக்கு எதிராக ஒருத்தன் செயல்பட்டானா அவன் இந்த தமிழ்நாட்டுக்கு எதிராக செயல்படுறதுக்கான அர்த்தம் அது அப்படிங்கிறத அன்னைக்கே பழனி பாபா ரொம்ப தெளிவா சொல்லிட்டதால, இவ்வளவு அழகான வழிகாட்டல் இருக்கிறதால இந்த ஒரு 4 மேடையில போய் சீமான் மாதிரி மக்களே அப்படின்னு சொல்லி போய் பேசினா இதை பார்த்தெல்லாம் ஓட்டு போட்டு இதெல்லாம் பார்த்து உங்க பின்னாடி வரக்கூடிய தற்குறிகள் கிடையாது இஸ்லாமியர்கள் அப்படிங்கறத இந்த கூட்டம் ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். அதுக்கடுத்து இவங்க ஒவ்வொன்னா வரக்கூடிய நேரத்துல மணியம்மை, பெரியாரோட மனைவி மணியம்மை, அவங்க எல்லாம் கொச்சையா பேசுறாங்க. நாங்க பெரிய பாட்டம் பாரதி அப்படி இருக்கிறான், நான் தமிழ் தாய் வாழ்த்த பாடாம உன் மனைவி மணியம்மையை நான் பேசுவேன் அப்படின்னு சொல்லி பெரியாரோட பர்சனல் விஷயங்களை, அவங்களுடைய ஃபேமிலி விஷயங்களை பேசுறாங்க. ஏமா இப்படி நீ பேசுறதால இப்போ உன் ஃபேமிலியை பத்தி 4 பேர் பேச மாட்டாங்க? ஏன்னா அது பேசுறாங்களே தாரிகான்னு சொல்லக்கூடிய அந்த பெண், இவங்களுடைய குடும்பத்தின் பேர்ல பல வகையான குற்றச்சாட்டுகள் இருக்கு. நம்ம இத்தனை வருஷம் பேட்டை டிவில அதை பத்தி நம்ம பேசுனது இல்ல.
எந்த ஒரு தனிநபருடைய விஷயத்தை பத்தி நம்ம பேசவும் மாட்டோம். ஆனா இந்த இடத்துல ஏன் இதை நான் குறிப்பிடுறேன்னா, பெரியாருடைய குடும்பத்தை பத்தி அவங்களுடைய தனிப்பட்ட விவகாரங்களை பத்தி அவங்க பேசுறதுனால குறிப்பிடுறேன். இந்த பேசுறாங்களே தாரிகா, இவங்களுடைய தாயார் வந்து அவங்க பேர் ரெஜினான்னு நினைக்கிறேன், அதிமுக பிரபலமான பேச்சாளர் அவங்க. இவருடைய கணவர் சல்மான், அவர் நாம் தமிழர் கட்சியில இளைஞர் பாசறையில இருக்கிறாரு. இவங்க தாயாருக்கு வந்து யாரோ துபாயில இருந்து தங்கத்தை கொடுத்துட்டாங்க, இல்லீகலா தங்கத்தை கொடுத்துட்டாங்க. கிட்டத்தட்ட 900 கிராம் அளவுக்கு தங்கத்தை கொடுத்து விடுறாங்க. அந்த தங்கத்தை வந்து சுபாஷ்னு ஒருத்தர் கொண்டு வராரு. கொண்டு வந்து ஆள் அப்ஸ்கான் தலைமுறை ஆயிட்டாரு. அதுக்கப்புறமா இந்த தங்கத்தை போய் சுபாஷ் எங்கன்னு காணாம தரும் போது இவங்க அந்த ரெஜினா அவங்க அம்மா இருக்கிறாங்களே, அவங்க வந்து சல்மான் கிட்ட சொல்றாங்க. சல்மான் வந்து ராணிப்பேட்டை சேர்ந்தவர். அவரு போய் அவங்க வீட்டுக்கு போகும்போது சுபாஷ் அந்த இடத்துல இல்ல. அப்போ அவங்க வீட்டுல சுபாஷோட தம்பி சுரேஷ் அந்த இடத்துல இருக்கிறாரு. சுரேஷை கடத்திட்டாங்க. நீ வந்து தங்கத்தை கொடுத்தாதான் அவன் தம்பியை விடுவேன் அப்படிங்கிற மாதிரி அவரை போய் கடத்தி வச்சிருக்காங்க. அப்போ இது அந்த டைம்ல இவங்க கடத்தல இந்த செய்தி எல்லாம் நியூஸ் 18 இன்னைக்கு கூட வீடியோ ஆதாரத்தோட இருக்குது. அப்போ இப்படி தங்க கடத்தல், ஆள் கடத்தல், இது மாதிரியான காரியங்கள் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய இவங்கெல்லாம் பெரியாரை பத்தி பேசுறதுக்கு ஏதாவது ஒரு தகுதி இருக்குதா? அப்ப இவங்கெல்லாம் பெண் உரிமையை பத்தி பேச வந்துட்டாங்க. அதுல அவங்க குறிப்பா ஒரு விஷயத்தையுமே சொல்றாங்க. பெரியார் வந்து பெண்கள் வந்து கர்ப்பப்பையெல்லாம் தூக்கி வீசுன்னு சொன்னாரு, கர்ப்பப்பை அறுத்து எறின்னு சொன்னாரு, இந்த ஈர வெங்காயம் பெரியாரா உனக்கு வழிகாட்டி அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. ஏமா நீ எதையாவது முழுசா படிச்சுட்டு பேசுறியா? பெரியார் கர்ப்பப்பைய பெண்களை தூக்கி வீச சொன்னாரு. ஏன் சொன்னாரு? பெண்கள் புள்ள பத்து போடக்கூடிய ஒரு மிஷின் கிடையாது. பெண்களுக்கு நீ சொத்துல உரிமை கொடுக்க மாட்ட, பெண்களுக்கு படிப்பை தர மாட்ட, பெண்களை ஒரு மனுஷியாவே நீ மதிக்க மாட்ட, பெண்ணுடைய மாதவிடாய் தீட்டுன்னு சொல்லி நீ கருதுவ. இப்படி எல்லாம் அந்த பெண்ணை நீ அடிமைப்படுத்தி ஒரு புள்ள பத்து போடக்கூடிய ஒரு மிஷினா மட்டும் நீ வச்சிருந்தனா அந்த பெண் தன்னோட கர்ப்பப்பை தூக்கி எறிஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணுடைய விடுதலைக்காக, பெண்களுக்கு ஒரு புரட்சியை பேசுறதுக்காக, பெண்களுக்கு ஒரு பகுத்தறிவை பேசுறதுக்காக தான் பெரியார் இந்த கருத்தியலை பேசினாரே தவிர பொம்பளைங்க வந்து புள்ளையே பத்துக்க கூடாது, எல்லாரும் அபாஷன் பண்ணிடணும், எல்லாரும் கர்ப்பப்பையை தூக்கி வீசிடணும் அப்படின்ற கருத்துல பேசல. ஏன்னா இஸ்லாம் தானே சொல்லுது பெண்களுக்கு எந்த அளவுக்கு உரிமை கொடுக்கணும். ஒரு பெண்ணோட மாதவிடாய் என்பது தீட்டு கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே மாதவிடாய் நிலைமையில இருக்கக்கூடிய தன்னோட மனைவியோட மடியில படுத்து குர்ஆனுடைய வசனங்களை ஓதி இருக்கிறாங்க. அப்ப இப்படியெல்லாம் இந்த கருத்தியல்ல பெரியார் சொல்லும் போது பெரியார் வந்து பொம்பளையோட கர்ப்பப்பையை வீச சொன்னார்னு சொல்லி அபாண்டமான கருத்துக்களை அந்த பொண்ணு அந்த இடத்துல பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இல்ல நான் என்ன கேட்கிறேன், பெண்களுடைய கர்ப்பப்பைய பெரியார் என்ன காரணத்துக்காக சொன்னாருங்கிறது வேற, கர்ப்பப்பைய தூக்கி வீச சொன்னாருன்னா இவ்வளவு கொதிக்குதே. இதே சீமான் ஒரு பொண்ணை நாசமாக்கி 7 முறை கருக்கலைப்பு செஞ்சிருக்காரு. ஒரு தடவை 2 தடவை கிடையாது, 7 முறை விஜயலட்சுமி கருக்கலைப்பு செஞ்சு விஜயலட்சுமியோட வாழ்க்கையே இன்னைக்கு சீரழிஞ்சு போய் ஒவ்வொரு முறை வீடியோ போடமா அந்த பொண்ணு அழுகுறாங்க. இன்னைக்கு வரைக்கும் என் வாழ்க்கை சீரழிஞ்சு போச்சே, 7 முறை என்ன கருக்கலைப்பு செய்ய வச்சானே, என்ன நம்பி மோசம் பண்ணிட்டானே, அவனால என் வாழ்க்கையே போச்சே அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் அந்த பொண்ணு அழுதுட்டு இருக்காங்களே. அந்த பொண்ணுக்கு நீங்க யாராவது ஒருத்தவங்க நியாயம் பேசுனீங்களா? அந்த பொண்ணுக்காக வராங்க. இங்க வீரலட்சுமி வந்தாங்க. வீரலட்சுமியை நீங்க குறிப்பிடாம என்ன சொன்னீங்க? வீரலட்சுமி நாயுடு அப்படிங்கிறீங்க. அந்த இடத்துல அவங்களோட ஜாதியை சொல்ல வேண்டியது என்ன? ஆக்சுவலா வீரலட்சுமி நாயுடு கிடையாது, அவங்க ஒரு தமிழர் தான். ஆனா அந்த வீரலட்சுமியை குத்தி குறிப்பிடும் போது அந்த கட்சி நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த ஃபர்ஹானா பேட்டி கொடுக்குறாங்க. வீரலட்சுமி நாயுடு இந்த மாதிரி பேசுறாங்க அப்படிங்கிறாங்க. அவங்க நாயுடு கிடையாது, அவங்க தமிழர் தான். அப்போ அந்த பாதிக்கப்பட்ட விஜயலட்சுமி பத்தி நீங்க பேச மாட்டீங்க. அவரை நம்ப வச்சு 7 முறை கருக்கலைப்பு செஞ்ச சீமானை பத்தி நீங்க பேச மாட்டீங்க. அவங்களுக்கு ஒரு ஜாதிய முத்திரை குத்துவீங்க அப்படின்னா இப்பேற்பட்ட ஃப்ராடு வேலை, இப்பேற்பட்ட கோல்மால் வேலை எல்லாமே செஞ்சு முடிச்சுட்டு மக்களே தமிழர்களே அப்படின்னு சொல்லி இப்படி எல்லாம் ஒரு ஏமாத்த வந்தா இதெல்லாம் நம்புறதுக்கு தமிழர்கள் ஒன்றும் முட்டாள்கள் கிடையாது. ஓகே, ஃபைனலா பார்த்தோம்னா வழக்கமா சீமானுடைய குரூப் சொல்லக்கூடிய ஒரு மெட்டீரியலான ஒரு பேச்சு, பெரியார் வந்து தமிழை காட்டு மிராண்டி மொழின்னு சொல்லிட்டாரு, மலத்தோட ஒப்பிட்டு பேசிட்டாரு, இது ஒரு கரட முரணான மொழின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி இந்த வழக்கமா இஞ்சி போன அந்த டேப்பே வச்சு ஓடிட்டு கிடப்பானுங்க. பெரியார் ஏன் காட்டு மிராண்டி மொழின்னு சொன்னாரு சொல்லி சீமானுக்கு நல்லாவே தெரியும். ஆனா ஒரு RSS விசுவாசம் காட்டுறதுக்காக இங்க பெரியாரை மட்டப்படுத்தி பெரியாரை காலி பண்ணா மட்டும்தான் தமிழ்நாட்டுல RSS கம்பளம் விரிக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக சீமான் அந்த மாதிரி பேசிட்டு இருக்காரு. பெரியார் வந்து இந்த தமிழ் மொழி மேல அக்கறையில பேசுறாரு. தமிழை வந்து வளர்க்கணும், மற்ற மொழிகளை எல்லாமே சமஸ்கிருதம் அப்படியே வாட்கொண்டுட்டதால ஒட்டுமொத்தமா அழிச்சிட்டா மாதிரி இந்த தமிழ் மொழி அழிஞ்சிடக்கூடாது, இங்க ஒரு எழுத்து சீர்திருத்தம் ஏற்படணும், இந்த தமிழ்ல எந்த ஒரு அறிவியலுமே இல்லையே, எல்லாமே புராணங்களும் இதிகாசங்களும் முழுக்க முழுக்க மூட நம்பிக்கை சார்ந்து இருந்துட்டு இருக்குது, இது அறிவியல் இல்லைன்னா அந்த மொழியை அழிச்சிருவாங்களே, எழுத்து எல்லாமே கரடு முரடான நிலைமையில இருக்குது, இதை ஒரு அச்சு கோர்வையா கொண்டு வர முடியலையே அப்படிங்கிற அர்த்தத்துல எழுத்து சீர்திருத்தம் தேவைன்னு சொல்லி அவ்வளவு பெரிய போராட்டம் பண்ணாரு. அது எம்ஜிஆருடைய காலத்துல அந்த எழுத்து சீர்திருத்தமும் கொண்டு வரப்பட்டது. இது எல்லாமே சீமானுக்கு தெரியும், அந்த மேடையில பேசக்கூடிய பல பேச்சாளர்களுக்கு தெரியும். ஆனா அதெல்லாம் அப்படி ஓரம் கட்டிட்டு அப்படி மேல்மோக்கா பெரியாரை பத்தி இப்படி கேவலப்படுத்துறதுக்காக அப்படி பேசுறாரு. இல்ல இது பெரியாரை பத்தி ஏன் கேவலப்படுத்து, யார புனிதப்படுத்துறதுக்காக பெரியாரை கேவலப்படுத்துறாங்கன்னா பாரதியாரை வந்து புகழ்ந்து பேசுறதுக்காக பெரியார் எப்படி கேவலப்படுத்துறாங்க. முதல் இதுவே ஒரு மட்டக்களமான ஒரு அரசியல். ஒருத்தரை நீ புகழ்ந்து பேசுறியா பேசிக்கோ, ஆனா இன்னொருத்தரை இழிவுபடுத்துற, அதுவும் ஆதாரம் இல்லாம இழிவுபடுத்துற பாரு, இது ஒரு கேடுகட்ட ஒருத்தனம். இல்ல இப்ப இந்த மாதிரி நான் எடுக்கிற பெரியார் காட்டுமிராண்டி மொழின்னு சொல்லிட்டாருன்னா அப்ப நம்ம பாரதியாருமே நம்ம சொல்லலாமே. பாரதியார் செந்தமிழ் நாடு என்னும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே அப்படின்னு சொல்லி பாரதியார் சொன்னார், ஓகே. ஆனா அந்த பாரதியார் தாய்மொழியை தமிழா கொண்ட பாரதியார்
தேசிய மொழியா தமிழ் தான் வரணும்னு சொல்லி பாரதியார் சொல்லலையே. பாரதியார் சொன்னது என்னன்னா தேசிய மொழியா சமஸ்கிருதம் தான் வரணும்னு பாரதியார் சொன்னாரு. இந்த சமஸ்கிருதம் தான் தெய்வத்துடைய பாஷைன்னு சொன்னாரு. எங்களுடைய முன்னோர்கள் பேசினார்களே அந்த சமஸ்கிருதம் அது தெய்வத்துடைய பாஷை அப்படின்னு சொல்லி சமஸ்கிருத புகழ் தானே பாரதியார் பாடினாரு. அப்ப பாரதியார் தமிழுக்கு விரோதின்னு சொல்லுவீங்களா? அதனால இந்த கூட்டம் இப்படிப்பட்ட பல வகையான சித்து விளையாட்டுகள் விளையாண்டுட்டு இருக்குது. இவங்களுடைய டார்கெட் என்னன்னா இஸ்லாமியர்களுடைய வாக்குகளை உடைக்கணும். இந்த ஓட்டு ஒட்டுமொத்தமா திமுக காங்கிரஸுக்கு இன்னைக்கு போயிட்டு இருக்குது. அதை பொறுக்க முடியாம சீமான் தன்னுடைய விசுவாசத்தை இன்னைக்கு காட்டிக்கிட்டு இருக்கிறாரு. அதனால அதுக்காக தான் சீமான் இந்த பிரச்சனை வந்ததுல இருந்தே பாருங்க, சீமான் RSS மேடையில ஏறினதுல இருந்து தொடர்ந்து ஹிஜாபு போட்ட முஸ்லிம்கள் பெயர் கொண்ட நபர்களை இன்னைக்கு களத்துல இறக்கிட்டு இருக்காரு. அதனால இது வெளியில இருந்து பார்க்கக்கூடிய ஒரு சிலர் நினைச்சிருவாங்க, ஏன் நம்ம இதை ரொம்ப ஆதகமா இன்னைக்கு பேசுறோம்னா வெளியில இருந்து பார்க்கக்கூடிய யாரோ ஒரு சிலர் நினைக்க தோணும், ஓ பாய்ங்களாம் என்னப்பா அந்த பெரியார் ஏதாவது ஒரு பிரச்சனை முஸ்லிம்கள் இவ்வளவு சப்போர்ட் பண்றாங்க, திமுகவோட அது கூட்டணி எம்பிகளும் நாடாளுமன்றத்தை வரைக்கும் அவ்வளவு கஷ்டப்பட்டு பேசுறாங்க, ஆனா இந்த பாய்ங்க இன்னைக்கு பெரியாருக்கு எதிராக பேசுறாங்களே அப்படின்னு ஒரு கருத்தியலை உருவாக்குறதுக்காக தான் சீமானுடைய இந்த மாதிரி சித்து விளையாட்டு வேலைகளை இன்னைக்கு செஞ்சுட்டு இருக்காரு. அதுக்கு முன்னாடி இப்ப சீமான் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு வேலை என்ன தெரியுமா? அவர் கட்சியில யாரெல்லாம் இஸ்லாமிய பேர் கொண்டவர் இருக்கிறாங்களோ அவங்களை எல்லாருமே இஸ்லாமிய தலைவர்களுக்கு எதிராக களத்தில் நிறுத்துறாரு. இதே சீமான் அரசியல் களத்துல போய் சொல்லுவாரு, நான் ஜாதி பார்த்து சீட்டு கொடுக்க மாட்டேன், எல்லா அரசியல் கட்சிகளும் அந்தந்த நாடார் தொகுதியில நாடார் நிறுத்துவாங்க, தேவர் தொகுதியில தேவர் நிறுத்துவாங்க, ஆனா நான் அப்படி நிறுத்த மாட்டேன், நான் பொது தொகுதியில போய் தலித்த போய் நிறுத்துவேன் அப்படின்னு சொல்லி மேடைக்கு மேடை உருட்டக்கூடிய சீமான் இந்த தடவை என்ன செஞ்சிருக்காரு தெரியுமா? பாபநாசம் தொகுதியில நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த அனீஸ் பாத்திமாவை போய் நிறுத்தி வச்சிருக்காரு. பாபநாசம் யாருடைய தொகுதி? பேராசிரியர் ஜவாஹிர்லாவுடைய தொகுதி. பேராசிரியர் ஜவாஹிர்லா அந்த களத்துல போட்டிட்டு அந்த தொகுதிக்கு குறிப்பா கோவிலுக்கு லிப்ட் ஏற்பாடு செஞ்சு கொடுக்கறது எல்லா விஷயங்களும் செஞ்சு எல்லா மத மக்களுடைய அன்பையும் பேராசிரியர் ஜவாஹிர்லா பெற்று இருக்கிறாங்க. ஆனா அந்த இடத்துல இஸ்லாமியர்களை ஓட்ட உடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கரெக்டா அனீஸ் பாத்திமா கொண்டு போய் பேராசிரியர் ஜவாஹிர்லாக்கு எதிராக போய் சீமான் நிறுத்துறாரு, ஒரு ஹிஜாபு போட்ட பெண். அதுக்கடுத்து இஸ்லாமிய எம்எல்ஏக்கள் மிக முக்கியமா இருக்கக்கூடிய ஒருத்தவங்க அண்ணன் ஆலு ஷானவாஸ். ஆலு ஷானவாஸ் நாகை சட்டமன்ற தொகுதியில இன்னைக்கு அந்த சட்டமன்ற தொகுதியில அவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு நபரா அந்த தொகுதி மக்களுக்கு பல சேவைகள் செஞ்சுட்டு இருக்காரு. கரெக்டா அந்த நாகை சட்டமன்ற தொகுதியில ஃபாத்திமா ஃபர்ஹானாவை கொண்டு போய் சீமான் போய் அங்க போய் நிறுத்துறாரு. ஏன்னா அந்த இடத்துல போய் நிறுத்தினா ஒரு முஸ்லீம் பொண்ணுன்னு சொல்லி முஸ்லீம்கள் ஓட்டு போட்டுருவாங்களாம். சீமான மாதிரி ஒரு மூட நம்பிக்கை கொண்ட நபர் யாருமே கிடையாது, இப்படி எல்லாம் முட்டாள்தனமா யாருமே செயல்பட மாட்டாங்க. அங்க போய் ஆலு ஷானவாஸுக்கு எதிராக ஃபாத்திமா ஃபர்ஹானாவை கொண்டு போய் நிறுத்துறாரு. அதுக்கடுத்து கடைநல்லூர் தொகுதி, இஸ்லாமியர்கள் கணிசமா வாழக்கூடிய ஒரு தொகுதி, கடைநல்லூர் தொகுதியில அபூபக்கரை கொண்டு போய் நிறுத்துறாரு. அதுக்கப்புறம் ராணிப்பேட்டை இஸ்லாமியர்கள் பெரிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு தொகுதி. அந்த ராணிப்பேட்டையில இந்த பொண்ணு இந்த தாரிகா இருக்காங்களே, பெரியாரை பத்தி இப்படி தரக்குறைவா பேசியிருந்தாங்களே, இந்த தாரிகா கொண்டு போய் ராணிப்பேட்டையோட தொகுதியில போய் நிறுத்துறாரு. அப்போ இப்படி எல்லாமே சீமானோட நோக்கம் என்னன்னா, இந்த RSS மேடையில பேசும்போது அந்த இடத்துல பெரியார் திட்டி பேசணும் அப்படிங்கும்போது முஸ்லிம் பசங்களை களத்துல இறக்கி முஸ்லிம்கள் மேல மற்றவர்களுக்கு ஒரு அதிருப்தி ஏற்படணும் அப்படிங்கிறது ஒரு பக்கம். இங்க இஸ்லாமியர்களை தலைவர்கள் எங்கெல்லாம் ஜெயிக்கிறாங்களோ அங்க கொண்டு போய் இஸ்லாமிய வேட்பாளரை போய் நிக்க வச்சு அந்த தலைவருடைய வெற்றியை உடைக்கணும், அங்க இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளை பிரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக சீமான் இப்பேற்பட்ட சித்து விளையாடல ஒட்டுமொத்தமா விளையாடிட்டு இருக்கிறாரு. இதை பார்த்து எந்த ஒரு இஸ்லாமியரும் சீமானுக்கு வாக்களிப்பாங்க இதெல்லாம் கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாது. அந்த பசங்க ஏதோ ஒரு மேடை கொடுத்துட்டாங்க, எனக்கு வேட்பாளராக ஒரு போஸ்டிங் கொடுத்துட்டாங்க சொல்லி அந்த பசங்க மேடையில போய் சீமான மாதிரி அப்படி போய் பேசலாமே தவிர இஸ்லாமியர்கள் யாரும் அந்த மாதிரி பேசிட்டு இருக்க மாட்டாங்க. ஏன்னா சீமானை தொடர்ந்து இந்த சமுதாயம் இன்னைக்கு பார்த்துக்கிட்டு தான் இருக்குது. மகாராஷ்டிராவில் போய் ஒரு பாஜக வேட்பாளருக்கு போய் சீமான் போய் பிரச்சாரம் பண்றாரு. இந்தியாவிலே நரேந்திர மோடி சிறப்பான ஆட்சி குஜராத்ல செஞ்சாரு, அந்த மாதிரி ஒரு ஆட்சி நடக்கணும்னா நீங்க பாஜகவுக்கு தாமரைக்கு ஓட்டு போடுவோம் சொல்லி இதே சீமான் போய் மகாராஷ்டிரா போய் ஓட்டு கேட்ட சம்பவம் இருக்குது. கேடி ராகவன் ஆபாச வீடியோல சிக்கும் போது அந்த பாஜக கேடி ராகவனுக்கு ஆதரவா யாரும் செய்யாத தப்பியா கேடி ராகவன் செஞ்சிட்டாரு அப்படின்னு மூக்க நோண்டி கேடி ராகவனுக்கு சப்போர்ட் பண்ண ஒரு நபர் சீமான். இப்போ இன்னைக்கு RSS சார்பில் ஒரு நிகழ்ச்சி நடக்கும்போது அந்த RSS மேடையில போய் பிராமண கடப்பாறையால நான் திராவிடத்தை அழிச்சு காட்டுவேன் அப்படின்னு சொல்லி சவால் விட்டுட்டு இருக்கிறாரு. அப்போ தொடர்ந்து சீமான் இப்படி எல்லா இடங்களையும் அம்பலப்பட்டு இருக்கிறாரு. கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் சாத்தானின் பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி பேசுவாரு. அதுக்கடுத்து செக்கு எண்ணெயை நோக்கி திரும்புற மாதிரி பண வெள்ளத்தை நோக்கி திரும்பிட்டு இருக்கிற மாதிரி இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் தங்களுடைய தாய் மதத்துக்கு திரும்பணும், அதாவது சைவத்துக்கு திரும்பணும், வைணவத்துக்கு திரும்பணும், மாலியத்துக்கு திரும்பணும் அப்படின்னு சொல்லி இப்பேற்பட்ட கருத்துக்கள் பேசிக்கிட்டு இஸ்லாமியர்களை அவங்களுடைய ஈமான அளவுலயே அவங்களை நாசப்படுத்தி அவங்களுடைய வாக்குகளை நாசப்படுத்துறதுக்காக சீமான் என்னன்னவோ உருண்டு பிறண்டு செய்றாரு. ஆனா சீமானுக்கு மட்டும் இல்ல, அவரு களமிறக்கக்கூடிய வேட்பாளர்களும் ஒட்டுமொத்தமா டெபாசிட் கூட வாங்க மாட்டாங்க அப்படிங்கறத யதார்த்தம். ஏன்னா சீமான் இது வரைக்கும் டெபாசிட் வாங்கினதே கிடையாது. கடந்த முறை தூத்துக்குடியில போட்டியிடும் போது கூட அங்க திமுக வேட்பாளர் கீதா ஜீவனுக்கு எதிராக சீமான் டெபாசிட் காலி. அந்த மாதிரி அவர் இறக்கக்கூடிய வேட்பாளர்களும் அவங்க இஸ்லாமிய வேட்பாளராகவே இருந்தாலும் டெபாசிட் கூட வாங்க முடியாது அப்படிங்கறத யதார்த்தம். அதனால சீமானோ அவங்க கூட இருக்கவங்க எப்பேற்பட்ட கணக்குகள் போட்டாலும் அதுக்கெல்லாம் எல்லாருமே இஸ்லாமியர்களும் சரி ஒட்டுமொத்த தமிழர்களுமே சொல்லக்கூடிய ஒரே பதில், ராஜா நீ போடக்கூடிய ஒட்டுமொத்த கணக்குமே வாய்ப்பில்லை ராஜா. இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கிறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு
இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம்.